வரலாறை அது பேசுறதுக்கு மறுக்குது. அது மட்டும் இல்லை, இந்த அகழ்வாய்வுகள் ஆராய்ச்சிகள்லாம் இப்போ பூம்புகார் கூட அண்மையில் மேற்கொண்டிருக்காங்க இல்லையா, கீழடி பூம்புகார். இந்த மாதிரி இலங்கையில் அகழ்வாய்வுகளை மேற்கொண்டா அது தமிழர்களுக்கு சாதகமாக இருக்குங்கிற ஒரே காரணத்தினால அகழ்வாய்வுகளுக்கு கூட இலங்கை அரசு ஒத்துழைக்கிறது இல்லை. அப்போ எப்படி பார்த்தாலும் அதுக்கு அதை தாண்டி நம்மளுடைய அதுக்கப்புறம் சேர சோழ சங்க காலத்தில் தொடர்புகள் வருது. சங்க காலத்துக்கு பிறகு பிற்கால சோழர்கள் பல்லவர்கள் எல்லா காலத்துலேயுமே அவங்களுடைய தொடர்பு வருது. அப்போ பூர்வீக குடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையோட பூர்வீக குடிகள் இயக்கர்கள், நாகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர்கள் தான். பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு பார்வை இருக்கு. இலங்கையை சேர்ந்தவ சிங்களவர்கள் நாயக்க வம்சத்தை சேர்ந்தவர்கள், அதனால தான் அந்த பண்டார நாயக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பெயர் வந்தது. இந்த மாதிரியான பேசு பொருள்லாம் இருக்குது. இலங்கை சிங்களவர்கள் நாயக்க வம்சத்தை சேர்ந்தவர்களா, தெலுங்கர்களா? இந்த கேள்விக்கு ஆன ஒரு வரலாற்று தேடல் எப்படி இருக்குது? ஆமாம், இது ஒரு முக்கியமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு கருத்து. இதை சமூக ரீதியாக நம்ம பொதுவாக இந்த தொடர்களில் சமூகத்தை பற்றியோ சாதியை பற்றியோ பேசுகிறது இல்லை. இருந்தாலும் இந்த நாயக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே தெளிவாக பேச வேண்டியதாக இருக்குது. பொதுவாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாயக்கர்னாலே அது ஏதோ தெலுங்கர்கள் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இப்போ தெலுங்குன்னு சொல்லக்கூடிய ஆந்திராவிலையோ தெலுங்கானாவிலையோ நாயக்கருங்கிற பட்ட பெயர்களில் யாராவது தெலுங்கர்கள் இருக்காங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நாயுடு, காப்புலு, ரெட்டிலு, இப்படி தான் வரும் அவங்களுடைய பெயர்கள் எல்லாமே. அப்போ நாயக்கர்கள் அப்படிங்கிறதுக்கு தொண்டை மண்டலம் இருக்கு இல்லையா, தொண்டை மண்டலத்தில் நாயுடுகள் தனி, நாயக்கர்கள் தனி. நாயக்கர்களுங்கிறவங்க பூர்வீகமான தமிழ் வன்னியர்கள் அவங்க. அப்போ நாயக்கர்கள்னாலே நீங்கள் தமிழர்கள் இல்லை, அவங்க தெலுங்கர்கள் தான் பார்க்கணுங்கிற அந்த பொது புத்தி இருக்குல்ல, அதுலேருந்து முதல்ல விடுவிச்சு வெளியில் வரணும். உதாரணத்துக்கு நம்ம சென்னை இருக்குது, சென்னப்ப நாயக்கர் பட்டணங்கிறோம். இந்த சென்னப்ப நாயக்கர் பட்டணம்னா நாயக்கர்னாலே தெலுங்கர் தான், அதனால் ஆந்திராவுக்கு சொந்தமானதுங்கிற மாதிரிலாம் இடையில நிறைய கருத்துக்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் பிற்படுத்த இந்த ஊடகங்கள் அதுக்கப்புறம் நிறைய ஆய்வுகள்லாம் மேற்கொண்ட பிறகு நாயக்கர்கள்ங்கிறது தமிழர்களுக்குரிய ஒரு பட்டம். அப்போது நாயக்கர்கள் தெலுங்கர்கள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? இங்கேருந்து தமிழர்கள் இந்த தொண்டை நாடுங்கிறது ஆந்திராவில் பாதி, கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்கிறோம், விஜயவாடா வரைக்குமே கிட்டத்தட்ட தொண்டை நாடு தானே. பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதியிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி இருக்குல்ல. அதுக்கப்புறம் தொண்டை நாடுங்கிறதே கிட்டத்தட்ட இன்றைக்கி தானே நம்ம மொழி ரீதியாக பிரிச்சிருக்கோம் ஒன்று. இப்போ நாயக்கர்கள் இன்னாலே தெலுங்கர்கள் அப்படின்னு பார்க்குற ஒரு மனநிலை இருக்குல்ல, அதுலேருந்து முதல்ல வெளியில் வரணும். தொண்டை மண்டலத்தை எடுத்துக்கோங்க, சென்னை இருக்குது. இப்போதைக்கு பிரித்தா கூட செங்கல்பட்டு தான் பழைய மாவட்டம். இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தோட ஒரு பகுதி தான் சென்னை. இன்றைக்கி சென்னை பெருசாக இருக்குது, செங்கல்பட்டு இருக்குது, திருவள்ளூர் இருக்குது, காஞ்சிபுரம் இருக்குது, அதை சுற்றிய மாவட்டங்கள் இருக்குது இல்லையா. இந்த தொண்டை மண்டலத்தில் இன்னும் சொல்லப்போனால் ஆந்திராவில் நெல்லூர், சித்தூர், இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாயக்கர் அப்படிங்கிற பேரில் உள்ளவங்க அத்தனை பேரும் தமிழ் வம்சாவளிகள் தான். அப்போ இந்த வன்னியர்களுக்கு சொல்ல போனால் இன்னும் நாயக்கருங்கிறது குறிப்பான பட்டம். இது தவிர இன்னும்